கஸ்டமர் ஒரே நாள்ல 40,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு. நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ். விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் நகைக்கடன் வாங்குற விதிகளை முழுக்க மாத்தி அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சாதாரண ஏழை எளிய மக்கள், விவசாயம் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு உயிர் நாடி மாதிரி இருக்கிறது நகைக்கடன். ஒரு நகைங்கிறது குடும்பத்துல காலங்காலமா இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம வச்சிருப்போம். இப்ப நான் போட்டிருக்கிற நகை எங்க அம்மா ஓடுது. எங்க அம்மாச்சி நகையா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அப்ப ஒரு நகைங்கிறது ஒரு வீட்டுல காலங்காலமா வரும். அப்போ 100 வருஷத்துக்கு நகை இருக்கலாம், 300 வருஷத்துக்கு நகை இருக்கலாம். அதுக்கெல்லாம் போய் ரசீது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு மக்கள், ஏழை எளிய மக்கள் போய் பரம்பரையா இருக்கிற நகைக்கு போய் ரசீது எங்க வாங்கிட்டு வருவாங்க? சோ அதனால விவசாயிகளுக்கு எல்லா விதமான நெருக்கடிகளையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப மோசமான நெருக்கடிங்கிறது இந்த நகை. அவங்களுடைய கடைசியா ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. இப்ப அதையும் இப்படி நகைக்கடனையும் வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு ஏழை எளிய மக்களை, விவசாயிகளை ஒன்றிய அரசாங்கம் தள்ளி இருக்கு. இது ஜூலை மாசம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கு. அதுல மிக நிச்சயமாக நகைக்கடன் பிரச்சனையை நான் எழுப்பேன். இந்த மொழி எப்பவுமே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். எல்லா மக்களுமே அவங்களுடைய தாய்மொழி ரொம்ப பழமையானதுன்னு நம்புவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு மொழியை தாழ்த்தியும் ஒரு மொழியை உயர்த்தியும் பேசுறப்ப பிரச்சனைகள் வரது இயல்பானதான். ஆனா நம்ம நிக்க வேண்டிய ஸ்டாண்ட் என்னன்னு நினைக்கிறேன்னா, தமிழ் ஒரு செம்மொழி. அது 2000-3000 வருடங்கள் பழமையானது. அதற்கு வரலாற்று தரவுகளை, குறிப்பாக இந்த முதலமைச்சர் தலைமையிலான அரசாங்கம் வரலாற்று தரவுகளை நம்ம நிறுவியிருக்கோம். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் வரலாற்று ரீதியாக ஒரு தொன்மையானவர்கள், பாரம்பரியம் மிகுந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை பாஜக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அவங்க அபிஷியலாவே நீங்க சமர்ப்பித்த அறிக்கையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியலா அவருக்கு லெட்டர் வச்சிருக்காங்க. நான் வரலாற்று தரவுகளின் படிதான் இந்த அறிக்கையை நான் சமர்ப்பிச்சிருக்கேன். அதனால ஏற்கனவே என்ன விதமான மாற்றங்கள்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நான் அடாப்ட் பண்ணிருக்கேன். ஒரு அகழ்வாராய்ச்சிக்கு என்ன விதமான விதிமுறைகள் இருக்குதோ அனைத்து விதிமுறைகளையும் நான் பின்பற்றி இருக்கேன். அதனால அந்த வரலாற்றை நான் மாற்றி எழுத முடியாது அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்றிய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு பாஜக அரசாங்கம் குறிப்பா தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் வரலாற்று பாரம்பரியம் தொன்மையின் மீதும் ஒரு பாஜக தாக்குதல் நடத்துற இந்த நேரத்துல நம்ம என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய உயர்வை, நம்மளுடைய வரலாற்று பாரம்பரியத்தை நம்ம உலகுக்கு சொல்லணும்.